வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பாலுமகேந்திரா இயக்கிய எத்தனையோ படங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படங்களா இருக்கும். கமலஹாசன் நடித்த எத்தனையோ படங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கத்தை, ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும். இந்தியாவின் கனவுக்கண்ணி அப்படின்னு கொண்டாடப்பட்ட நடிகை ஸ்ரீதேவி நடித்த படங்கள் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல பாலுமகேந்திரா, கமல், ஸ்ரீதேவி, முக்கியமாக இசைஞானி இளையராஜா, இவர்களுடைய கூட்டணியில் வந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிற திரைப்படத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. படம் முழுக்க ஸ்ரீதேவி ஒரு பிரம்மராட்சசி மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க. கமல் அதுவரைக்கும் நடித்திடாத ஒரு வகையில் தன்னுடைய மேனரிசத்தை அந்த படத்தில் இயல்பாக காமிச்சு, ஒரே காட்சியில் கிளைமாக்ஸில் மொத்த ரசிகர்களுடைய மனசையும் அள்ளிட்டு போய் தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு கமலுடைய நடிப்பு ஆகச்சிறந்ததாக இருந்திருக்கும். அது ஒரு பெரிய தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்திய ஒரு ஹை கிளாஸ் படம். ஆனால் ஹை கிளாஸ் அப்படின்ற சொல்லப்பட்ட ஏ சென்டரில் மட்டும் இல்லாமல் பிஎன்சியில் கூட இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பாலுமகேந்திரா சாரை பார்த்து நான் வியக்கிறது என்ன, இன்னைக்கு பாலுமகேந்திரா சார் பாரதி ராஜா சாருடைய பட்டறையிலிருந்து வந்தவர்கள் யாருமே சோடை போனது கிடையாது. அதே போல பாலுமகேந்திரா அவர்களுடைய பட்டறையிலிருந்து வந்தவங்க வெற்றிமாறன் சார் உட்பட யாருமே சோடை போனது கிடையாதுங்க. இந்த மூன்றாம் பிறை கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீதேவி ஒரு கல்லூரி இளைஞர்களோட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டு, அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க. அதில் அவங்க ஒரு 10-13 வயது சிறுமிக்கு உண்டான எண்ணங்கள் தான், 10 வயசுக்குள்ளார இருக்கிற சிறுமியினுடைய எண்ணங்கள் தான் அவள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டீன் பருவத்து கன்னிப்பெண், அது ஒரு கதாபாத்திரம். அதற்கப்புறம் அந்த குடும்பம் ஒன்றும் பெருசாக கேரக்டர் கதைக்குள்ளார பெருசாக வராது, அப்போக்கு எப்போ வந்துடும். இது ஒரு கட்டத்தில் அங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துல மாட்டிக்கிட்டு அவங்க ஒரு விபச்சார விடுதிக்கு அவங்கள கொண்டு போய் வச்சுருவாங்க ஸ்ரீதேவி. சரி, அங்கே காந்திமதி, விபச்சார விடுதியை நடத்துகிற, பாலியல் தொழில் செய்கிற பெண்களை வைத்துக்கொண்டு காசு பார்க்கிற காந்திமதியினுடைய கதாபாத்திரம். அப்படியே காந்திமதி கதாபாத்திரத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு கேரக்டரு அந்த ஊட்டியில் கமலஹாசன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த பாட்டி அவ்வளவு அன்பும் ஆதரவுமாக ஸ்ரீதேவிக்கு இருப்பாங்க. எப்படி பாருங்க, அங்க ஒரு பாலியல் தொழில் செய்கிற காந்திமதியினுடைய கதாபாத்திரம், இங்க அப்படியே அன்பையும் கருணையும் கொண்டு ஸ்ரீதேவியை பார்த்து கொள்கிற, ஸ்ரீதேவியிடம் அன்பாக வாஞ்சையாக இருக்கிற அந்த பாட்டியம்மா கதாபாத்திரம் ஆச்சா. அதே போல சிட்டியில் இருந்துட்டு இருக்கிற அந்த ஒய்ஜி மகேந்திரன், இங்கே ஊட்டியில் வாத்தியாராக இருக்கிற கமலஹாசன், 2 பேரும் நண்பர்கள். வேறு விஷயமா அவர் அங்கே சென்னைக்கு வராரு. அவர் வா ஜாலியாக இருக்கலாம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. பாலியல் விடுதிக்கு போகலாம், விபச்சாரம் அந்த விடுதிக்கு போகலாம், செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு ஒய்ஜி மகேந்திரன் கமலஹாசனை கூப்பிட்றாரு. ஆனால் நான் வரலையா, வேணாயா, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்போ தான் பழகிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு கமலஹாசனை. இப்போ இந்த கேரக்டர், ஒய்ஜி மகேந்திரன் கேரக்டரு செக்ஸ் வைத்துக் கொள்வதற்கு போகிற கேரக்டராக இருக்கா. அங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த லேத்துப்பற்றை வைத்திருக்கிற அந்த கே நட்ராஜனுடைய கதாபாத்திரம் எப்படியாவது ஸ்ரீதேவியை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு ஆச்சா. இங்கே பாலியல் தொழில், அந்த இதுக்கு செக்ஸ் வைத்துக் கொள்வதற்கு கமலஹாசனை அழைத்து கொண்டு செல்கிற ஒய்ஜி மகேந்திரன் கேரக்டர், இது தப்பு இல்லை அப்படின்னு. இங்கே இப்படி ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை நம்ம அபகரித்து அவள் கூட சல்லாபமாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கே நட்ராஜ் கதாபாத்திரம் ஊட்டியில். இந்த கதாபாத்திரம், அதாவது பாட்டியம்மா கதாபாத்திரம், காந்திமதி கதாபாத்திரம். இங்கே என்னடான்னாக்கா ஒய்ஜி மகேந்திரன் கதாபாத்திரம், கே நட்ராஜ் கதாபாத்திரம். எப்படி இருக்கு பாருங்க. அதே போல வயதான பூர்ணம் விஸ்வநாதன் வயது குறைந்த சிலுக்கு ஸ்மிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால சிலுக்கு ஸ்மிதாவின் அந்த ஆசைகளுக்கு, உடல் தேவைகளுக்கு அந்த வயதான பூர்ணம் விஸ்வநாதனால பூர்த்தி செய்ய முடியல. அதனால அங்க ஸ்கூல்ல, அவங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியாரா இருக்கிற கமலஹாசன் மேல, அவருடைய அழகு மேல, அந்த இளமை மேல சிலுக்கு ஸ்மிதாவுக்கு ஒரு ஈர்ப்பு.
சிலுக்கு ஸ்மிதாவை பார்த்தா தான் நமக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு, ஒரு கிளுகிளுப்பு அப்படின்லாம் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் அப்படி ஒரு ஈர்ப்புக்காகவும், அப்படி ஒரு இளமை தேடலுக்காகவும், செக்ஸ் தேவைக்காகவும் கமலஹாசனுடன் சல்லாபம் வைத்துக் கொள்ளலாம், ஒழுக்கத்தை மீறலாம் அப்படிங்கிற கணவனுக்கு பதிலாக இன்னொருவரோடு தொடர்பு கொள்ளலாம்னு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் சிலுக்கு ஸ்மிதா. இங்க கான்ட்ராஸ்டா ஸ்ரீதேவியுடைய கதாபாத்திரம் எவ்வளவு அழகா பாலுமகேந்திரா சார் கட்டமைக்கிறார் பாருங்க. இங்க பாலுமகேந்திரா சார் என்ன பண்றாரு, கன்னி பெண்ணாக இருந்தாலும் பேரழகியாக இருந்தாலும் தனக்கு உடல் பற்றிய சிந்தனை இல்லை, செக்ஸ் பற்றிய காமம் பற்றிய சிந்தனை இல்லை, காதல் பற்றிய எண்ணமும் எனக்கு புரியாது அப்படின்னு இருக்கிற ஒரு கன்னியாக இருக்கிற ஒருத்தி ஒரு குழந்தைமையாக இருக்கிற கதாபாத்திரமாக அவருடைய மனநிலை இருக்குங்கிறத காட்டுகிற அந்த ஸ்ரீதேவியினுடைய கதாபாத்திரம் எப்படி கட்டமைச்சிருக்காரு பாருங்க. விபச்சாரத்தையே தொழிலாக நடத்துகிற காந்திமதி ஒரு பக்கம், பக்கத்து வீட்டு பாட்டியம்மா ஸ்ரீதேவி மீது காட்டுகிற பரிவு நேசம் ஒரு பக்கம், செக்ஸ் வச்சுக்கலாம், விபச்சார விடுதிக்கு போகலாம், தப்பு ஒன்றும் இல்லடா அப்படின்னு சீனு என்கிற கமலஹாசனை அழைத்து கொண்டு செல்கிற ஒய்ஜி மகேந்திரன், செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம், யாருக்கும் தெரியாமல் எந்த பெண்ணையும் கையாளலாம், எந்த பெண்ணையும் நம்மளால் அபகரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஊட்டியில் இருக்கிற லேத்து பற்றை நடத்துகிற கே நட்ராஜ். வயதான கணவன் நமக்கு செக்ஸு நிம்மதியாக தர முடியல, நிறைவு தர முடியல, அதனால நம்ம வேற ஒரு நம்ம ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் கூடவே நம்ம செக்ஸ் வச்சுக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது, இந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுகளை மீறிக்கொள்ளலாம், தவறில்லைன்னு நினைக்கிற பூரணம் விஸ்வநாதனுடைய மனைவியாக இருக்கிற சில்க் ஸ்மிதா. இவர்களுக்கு நடுவே அங்கே கமலஹாசன், சீனு அப்படிங்கிற கதாபாத்திரம். அங்கே படத்தில் ஒரு நாய்க்குட்டியை ஒன்று ஸ்ரீதேவி பார்த்துட்டு இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஏன் இந்த படத்தில் அப்படி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படின்னா, நாய்க்குட்டிக்கும் அந்த குழந்தைத்தனமாக இருக்கிற ஸ்ரீதேவிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு கமல் உணர்ந்து கொள்கிறார். அப்படி புரிந்து நடந்துக்கிறாரு. கமலும் ஒரு இளைஞன் தானே, கமலுக்கும் ஆசைகள் இருக்குமே, கமலுக்கும் உணர்வுகள் இருக்குமே, கமலுக்கும் அந்த சீனுங்கிற கேரக்டருக்கும் காமம் பற்றிய சிந்தனைகள் இருக்குமே. ஆனாலும் கூட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கே விலைமகளுடைய வீட்டுக்கு, ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போகிறதுக்கு தயங்கினவன் அவன் வீட்டுக்கே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான், ஒரு பேதமையான ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான். ஆனால் அவளை எவ்வளவு கண்ணியமாக நடத்துகிறான் தெரியுமா? அப்படிங்கிறதுல தான் இந்த படத்தினுடைய 5-6 கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு பாலுமகேந்திரா சார் செய்திருக்கிற மாய வித்தைன்னு நான் பார்க்கிறேன். இதை தாண்டி கமல் சாருடைய அந்த நடிப்பு அவ்வளவு கம்மியாகவும், ஸ்ரீதேவியினுடைய நடிப்பு அவ்வளவு ஹைலியாகவும் தூக்கிக்கிட்டே போயிட்டே இருக்குங்க. ஸ்ரீதேவியை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு கட்டத்தில் ஸ்ரீதேவி குணமடையணும் அப்படின்னு கமல் ஆசைப்பட அங்கே இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போக, இதற்கு நடுவே அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அது இதெல்லாம் நெருங்கி வந்து ஸ்ரீதேவியை நெருங்கி ஊட்டிக்கு வர, கமலஹாசன் நெருங்கி ஊட்டிக்கு வர, கடைசியில் அந்த பெண் குணமாயிடுறா. குணமான பிற்பாடு தான் அம்மாவை தெரியுது, அப்பாவை தெரியுது. ஏற்கனவே அப்பாவை காட்டும்போது அப்பாவை தெரியாது, யாரு நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க என்னை போய் யாருன்னு கேட்குறா அப்படின்னு உடனே அப்பா அந்த டாக்டர் சொல்லுவார், உங்கள் பொண்ணுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும்போது உங்களுக்கு தலை வழுக்கையாக இருந்துச்சா? இல்லை சார், அப்போ எனக்கு நிறைய முடி இருந்துச்சு, இப்போ தான் முடி கொட்டுச்சு. அதனால தான் சார், உங்களுடைய 6-7 வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி நீங்கள் இப்போ இல்லைங்கிறதுனால உங்களை அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு அதை சொல்லுவார். கிளைமாக்ஸில் அந்த மருந்து கொடுத்தெல்லாம் சரிவான பிற்பாடு ஸ்ரீதேவி அவர்களுக்கு அந்த விஜி அப்படின்ற பெயரை கொண்டு கூப்பிட்டுருவார் இவர். அந்த விஜிக்கு அப்பாவை தெரிஞ்சிடும், அம்மாவை தெரிஞ்சிடும். என்னம்மா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, வேற ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கம்மா இந்தாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் தனக்கே உண்டான அந்த ஸ்டைலில் வழக்கமான ஆரம்ப கட்டத்தில் படம் ஆரம்பிக்கும் போது இருந்துச்சுல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டுக்குவாங்க. அம்மாவை பார்த்து சிரிப்பாங்க, கட்டி பிடிச்சுவாங்க. அப்பாவை பார்த்து சிரிப்பாங்க, கை கொத்துவாங்க. அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி கார் கதவை திறந்து தானே ஏறி உட்காந்து எல்லாமே போவாங்க. ட்ரெயினுக்கு வருவாங்க, ஸ்டேஷனில் ட்ரெயினில் ஏறி உட்காருவாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க. ஒரு அரசியல் தலைவர் வருவார், அவருடைய தொண்டர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க, இது மாதிரிலாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கமலஹாசன் ஓடி வருவார். எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் கமலஹாசனை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு.
கமலஹாசனை யாருன்னே தெரியாது. விஜி விஜி விஜின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய நிஜ பெயர் விஜி கிடையாது. ஸ்ரீதேவி அந்த படத்தில் ஸ்ரீதேவியினுடைய நிஜ பெயர் விஜி கிடையாது. நிஜ பெயர் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. விஜிங்கிற பெயர் கமலஹாசன் வைத்த பெயர். அதனால் விஜின்னு கூப்பிடும்போது ஸ்ரீதேவி திரும்பி பார்க்கல. இதை விட காதலையும் அன்பையும் பெருங்கருணையையும் பேரன்பையும் ஒரு படம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. இத்தனைக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்ணே கலைமானேங்கிற கவியரசு கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல் அந்த பாட்டு, வானெங்கும் தங்க விண்மீன்கள் வானில் ஒரு தீபாவளி நாம் காணலாம்னு வர ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வரக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாட்டு. பொன்மேனி உருகுதே அப்படிங்கிற கமலுக்கும் சில்க் ஸ்மிதாவுக்குமான அந்த பாட்டு. இன்னும் ஒரு காலத்தில் முருங்க மாலை காட்டுக்குள்ள தந்தீரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்துச்சாம் அப்படின்ற ஒரு அந்த குழந்தைத்தனமான ஒரு பாட்டு அப்படின்னு இருக்கட்டும். பூங்காற்று புதிரானது அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும். இந்த எல்லாத்தையும் கடந்து அந்த சீனு அப்படிங்கிறவன் அன்னைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு ஸ்ரீதேவி இருக்கா, இன்னைக்கு இவனே மனநிலை பாதிக்கப்பட்டவனா அப்படி அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். ட்ரெயின் போயிடுச்சு, அப்படியே உட்காந்துட்டான். அப்படின்போது எவ்வளவு தாக்கத்தோட இந்த தாக்கம்தான் சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருதை கமல் அவர்களுக்கு வழங்குச்சு. இந்த படத்துக்கு பின்னணி இசையில் அவ்வளவு கதைக்கு கனம் சேர்த்திருப்பார். பல இடங்களில் சைலண்ட் இருக்குங்க. அந்த சைலண்ட்லாம் இன்றைக்கெல்லாம் எல்லாருமே இட்டு நிரப்பிடுறாங்க மியூசிக் டைரக்டர்னு இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாரும். சைலண்டில் இருக்கிற அழுத்தத்தை அந்த சில்க் ஸ்மிதா அவங்களுக்கு இருக்கிற அந்த செக்ஸ் சிந்தனைகளை இவ்வளவு கவிதையாக காமிக்கவே முடியாதுங்க. அதில் ஒரு நியாயம் சேர்க்கிறது இருக்குல்ல, அந்த மன உணர்வுக்கு, சில்க் ஸ்மிதாவுடைய மன உணர்வுக்கு அது அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி ஒரு பேரழகியாக இருக்கிற தன்னுடைய பள்ளியில் வந்து வாத்தியாராக இருக்கிறோம். அந்த பள்ளிக்கே வந்து முதலாளியாகவும் முதலாளி அம்மாவாகவும் இருக்கிறாங்க சில்க் ஸ்மிதா. ஆனால் தன் வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் அவள் கன்னி பொண்ணு தான். ஆனால் அவள் குழந்தைத்தனத்தில் இருக்கிறா. நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம சில்க் ஸ்மிதா கூட ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காமல் இருக்கிற, ஒழுக்கத்துடன் இருக்கிற சீனு அப்படிங்கிற கதாபாத்திரம், ஒழுக்கத்தை மீறினால் தப்பில்லைன்னு இருக்கிற சில்க் ஸ்மிதா கதாபாத்திரம். ஆனால் ரெண்டுமே நம்மளை ஏற்றுக்கும்படியாக செஞ்சது தான் பாலு மகேந்திரா அப்படிங்கிற அந்த அற்புத கலைஞனுடைய கதாபாத்திர வடிவமைப்பு, வார்ப்பு. மூன்றாம் பிறை பார்த்து நான் கிட்டத்தட்ட 60-70 தடவைக்கு மேலே நான் பார்த்துருப்பேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான புதுசான சிந்தனைகள் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பார்வை, அந்த இடத்துல கேமராவை வச்சிருப்பாரு, ஏன் வச்சாரு? இந்த இடத்துல இருந்து கேமரா நகராமலே அப்படியே நிற்கும். அந்த இடத்துல லேசா கேமரா நகரும், ஏன் இப்படி, ஏன் இப்படின்னு. அதற்கு இசை ஏன் வைக்கல, ஏன் இந்த இடத்துல இசை வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் எனக்கு மூன்றாம் பிறை திரைப்படம் வந்து புதுசா பல விஷயங்களை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. தமிழ் சினிமாவை வந்து நான் டைரக்ட் பண்ற போறேன் அப்படின்னு இருக்கிற இன்றைய சினிமாவுக்கு வர துடிக்கிற இளைஞர்கள் தயவு செய்து மூன்றாம் பிறை மாதிரியான படத்தை தயவு செய்து பார்க்கணும். நம்ம வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், சீனு ராமசாமி சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பாலு மகேந்திராவுடைய ஆகச்சிறந்த சிஷியர்கள்ங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அப்போ பாலு மகேந்திரா சாருடைய படம் எந்த அளவுக்கு அன்னைக்கு 80s தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்குன்றத மூன்றாம் பிறையை பார்க்காமலேயே தயவு செய்து சினிமா டைரக்டர் ஆயிடாதீங்க. மூன்றாம் பிறையை பார்த்து விட்டு சினிமாவுக்கு வாங்க, டைரக்டர் ஆகணுன்ற எண்ணத்தில் வாங்க. அப்போதான் உங்களுடைய படைப்பினுடைய வீரியத்தன்மை இன்னும் பலப்படும், கெட்டிப்படும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். வணக்கம்.